பிரைஸ் தி லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவனிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுமை தலைமுறை தலைமையாக நிற்கும். அல்லேலூயா. இப்போ நேபுகாத்நேச்சார் தானியேல், சாத்ராக், மேசாக் இவர்கள் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்களை கண்டு தானியேல் வணங்கின ஜீவனுள்ள தேவனை குறித்து பாபிலோன் ராஜ்யம் எங்கும் என்ன சொல்றான், அந்த ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறான், பிரசித்தப்படுத்துகிறான், விளம்பரம் பண்ணுகிறான். அரசாங்கம் வச்சிருக்கிற டெலிவிஷன், எல்லா டெலிவிஷன் பெட்டியிலும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார் என்று ஒளிபரப்பு செய்கிறார்கள். எல்லா சேனல்லையும் தானியேலை குறித்தும் சாத்ராக் குறித்தும் மேசா குறித்தும் ஜீவனுள்ள தேவனை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லாரும் பிரசித்தப்படுத்துகிறார்கள். ஏனால் அவர் ஒருவரே ஜீவன். இப்ப தானியேல் செய்ய வேண்டிய வேலையை, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ செய்ய வேண்டிய வேலையை ராஜாரிகம் செய்கிறது, அரசாங்கம் செய்கிறது, ராஜா செய்கிறார்கள், மந்திரிமார்கள் செய்கிறார்கள். காரணம், ராஜாவுக்கும் மந்திரிமார்களுக்கும் இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். முழங்காலில் நின்று இயேசுவை மட்டும் சார்ந்து வாழ வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது வேணும், அது வேணும் என்று எந்த மனுஷனிடத்தில் வாயை திறந்து கேட்கக்கூடாது. முழங்கால் படிட்டு இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து, என்னை அழைத்தவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை அபிஷேகம் பண்ணினவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே என்று கூப்பிட்டா போதும், அற்புதங்கள் தானே நடக்கும். இப்ப தானியேல் வாழ்ந்த வாழ்க்கை, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் மூலமாக செய்த அற்புத அடையாளங்களை கண்டு நேபுகாத்நேச்சார் இயேசு கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்துகிறான், விளம்பரம் செய்கிறான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்கும் காலங்கள் வரும். கட்டாயம் இந்த தேசத்திலே அது நடக்கும். இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று நம்முடைய டெலிவிஷன் பெட்டியெல்லாம் ஒளிபரப்பு பண்ணும். அந்த நேரங்கள் வரும். அதற்காக நாம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம். யாரை பற்றியும் எவர்களை பற்றியும் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசினால் இயேசுவையும் அவருடைய மகத்துவங்களை மட்டும் பேசுவோம். இந்த தேசத்தில் இயேசு நாமத்தை உயர்த்துவோம். அவர் ராஜாக்குடைய வாய்களை திறந்து அவர்கள் மூலமாய் இயேசு மகிமைப்படுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.